2026 தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும்னு திமுக உடன்பிறப்புகள் உறுதியாக நம்புகிறாங்க. சில பொதுமக்களும் இந்த விஷயத்தை நம்புகிறாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதை ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வாப்பூட்டு சட்டம் அமலில் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தையும் பேசுகிறது பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த வெற்றி உண்மையாக நடக்குமா அப்படின்னு என்னோட கருத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த திமுகவோட கனவு 2026 நிச்சயமாக பலிக்காது. திமுக படு தோல்வியை அடைய போகுது. ஸோ இப்போ இருக்கிற இந்த அரசியல் குழப்ப சூழ்நிலையில் இதை எப்படி நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த திமுகவோட தோல்வி அப்படிங்கிறது உங்களாலே உறுதியாக யூகிக்க முடியும். நம்பர் 1, தளபதி விஜய் இப்போ கொஞ்ச நாளாகவே எந்த அறிக்கையும் கொடுக்கல, வெளியில் மீடியாவில் வரல, அவர் அமைதியாகவே இருக்கிறாரு. ஸோ தளபதி விஜய் இந்த சிச்சுவேஷன்லேருந்து கடந்து மீண்டு வந்தால் கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட்டில் அவருக்கு இருக்குது. நிச்சயமாக அவர் தான் 2026 வெற்றி அடைவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு வேளை இன்கேஸ் தளபதி விஜய் வரல, திமுக தளபதி விஜயை எழும்ப விடாமல் அடித்து முடக்கிருச்சுனே வைப்போம். தளபதி விஜய் அடுத்த எலெக்ஷன்லேயே வரலனே வச்சுப்போம். அப்படி இருந்தாலும் திமுக நிச்சயமாக ஜெயிக்காது. அதுக்கு காரணம், ஏகப்பட்ட மக்கள் திமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்க. குறிப்பாக தளபதி விஜயோட ரசிகர்களாக இருக்கட்டும், ஆதரவாளர்களாக இருக்கட்டும், ஒரு மாற்றம் வேணும் விரும்பின பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த ஓட்டு எதுவுமே திமுகவுக்கு போகவே செய்யாது. அதிமுகவுக்கு தான் இந்த ஓட்டுகள் போகும். நீங்கள் கேள்வி கேட்கலாம், அதிமுக பாஜக கூட்டணி இருக்கே, பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இனி வரப்போகிற ஆண்டு அப்படி இருக்கவே போகிறதில்ல. காரணம் என்னென்னா, இந்த திமுக மேலே இருக்கிற அதிருப்தி ரொம்ப ஹை லெவலில் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ பாஜக வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு, மக்கள் எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு மோசமாக இருக்குது திமுகவோட ஆட்சி. அதனால தளபதி விஜயை இவங்க முடக்குனா அதிமுக பிஜேபிக்கு தான் இந்த விஜய் ஆதரவாளர்கள் ரசிகர்கள் எல்லாரும் ஓட்டு போடுவாங்களே தவிர திமுகவுக்கோ சீமானுக்கோ நிச்சயம் போட மாட்டாங்க. ஸோ எப்படி சுற்றி கழிச்சு கூட்டி கணக்கி பார்த்தாலுமே 2026 தேர்தலில் திமுக ஜெயிக்கவே ஜெயிக்காது. தளபதி வந்த தளபதி ஜெயிப்பார், அப்படி இல்லைன்னா அதிமுக கூட்டணி ஜெயிக்கும்.